கலகோஸ் சாம்பார் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த வீடியோவை கிளியராக வேணும் அப்படின்றவங்க என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போயிட்டு பாருங்கள். நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு சிவப்பு தோரம்பருப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு தோரம்பருப்பே நீங்கள் நார்மல் தோரம்பருப்பே நீங்கள் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க இஷ்டம்தான். இதுக்கு கலகோஸ் நான் சேர்த்துருக்கேன். கலகோஸ்னால் என்னன்னு பார்க்காதீங்க. அது பிரிசில்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேபி கேபேஜ். அது வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப பேர் வீட்டில் ரொம்ப பேருக்கு கிடைக்காது. அது இந்த இடத்துல கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. அதுக்கு பதில் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் போட்டு கூட நீங்கள் சாம்பார் பண்ணிக்கலாம். இது வெங்காயம் பூண்டுலாம் சேர்க்காத சாம்பார். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமாக சாம்பார் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் சாம்பார் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடி இதே செய்வீங்க. இதுக்கு சாம்பார் பொடியெலாம் ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே நான் அரைச்சி செஞ்சுருக்கிறேன். அந்த ஃப்ரெஷ் சாம்பார் பொடி வேணுன்றவங்க என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் அதையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போயிட்டு பாருங்கள். அப்புறம் இது டேஸ்ட்டுக்கு நான் தேங்காய் துருவல், ஜீரகம், உடச்சக்கல்ல நல்லா வறுத்து அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் தான் நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் அந்த ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கும். அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த ஒரு தடவை இந்த சாம்பார் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கான வெஜிடபிள்ஸ் இந்த பேபி கேபேஜ் எடுத்திருக்கேன். இந்த பேபி கேபேஜ் எங்கே கிடைக்கல அப்படின்றவங்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், உங்களுக்கு என்ன தேவையோ என்ன பிடிச்சிருக்குதோ அந்த வெஜிடபிள்ஸ் போட்டு நீங்கள் செய்யுங்க. சாம்பார் ரெடி ஆகிடுது. தேங்க்யூ.